ஆக்சுவலா நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல்ல ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள இந்த வர்மத்தொக்கணம் மூலமா நம்மளால சரி செய்ய முடியும் அப்படின்றீங்க. 2 விஷயம் இணையும்போது ஒரு ஆற்றல் உருவாகுது. ஆமா. அந்த ஆற்றல் மலிவடையும் போது ஒரு நோய் ஒருத்தருக்கு வருது உருவாது. அப்படின்றது உண்மை. இப்ப வந்து ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து உடல்ல வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு. ம். இந்த மாரி எனக்கு இந்த இடத்துல இந்த நோய் இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து கன்வே பண்றாரு. ஸோ அப்ப பண்ணும்போது எப்படி இவருக்கு இந்த ஒரு சிகிச்சைய குடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க எப்படி வந்து தீர்மானிக்கிறீங்க? இப்ப இந்த நபருக்கு இந்த சிகிச்சை நம்ம எப்படி இந்த சிகிச்சை தான் குடுக்கணும் ம். அப்படிங்கிறத நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க? மருத்துவத்துல ஒரு 3 வகையான பிரிவா பிரிக்கலாம். கேட்டறிதல், ஸ்பரிசறிதல், நோக்கறிதல். ஒரு மருத்துவனுக்கு இந்த 3 விஷயம் தெரியணும். இதுல நீங்க டாக்டர்ட்ட போயிருந்தீங்கன்னா, என்ன பண்ணுது உங்களுக்கு? இருமலா? நாக்கு நீட்டுங்க, ம். கண்ணு காட்டுங்க. இப்படின்னு குறிப்பறிஞ்சு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுது சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு முறை. இப்ப இதே கிராமங்கள்ல பாருங்க, நீங்க ஒரு 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 நம்ம ஒரு 20, 30 வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா, போனா அவர் நாடி பார்த்து சொல்லுவாரு காலையில போனா அப்படிம்பாங்க. ஸ்பரிசறிதல், தொட்டு அறிதல். இப்ப அதே வருமமா மாறும்பொழுது, ஒருத்தர் நடந்து வரும்போதே சொல்லலாம். இவங்களுக்கு ஸ்பைன்ல இந்த பிரச்சனை. இது நோக்கறிதல். அவங்க நடை, உடை, பாவனையிலேயே அவங்களுடைய எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஒரு பெரிய அனுபவம் வேணும். இதைத்தான் நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார்.